வணக்கம். சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். 30-35 வயசு இருக்கும். ஒரு பெண்மணி பேசுறாங்க. காவேரியில தண்ணி வரலன்னு ஏன் எங்களுடைய தளபதியை குறை சொல்றீங்க, எங்களுடைய விஜய் அண்ணாவை குறை சொல்றீங்க, 5 வருஷமா திமுக ஆட்சியில இருந்ததுல ஏன் மேட்டூர் டேம்ல தண்ணி இவ்வளவு நாளா நீங்க சேர்த்து வைக்கல அப்படின்னு நம்ம கேட்டுச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் எனக்கு தலையே கிறுக்குன்னு சுத்திருச்சு. செல்ல ஆஃப் பண்ணிட்டு பக்கத்துல இருந்த செவுத்துல டம்முன்னு 4 தடவை அடிச்சுக்கிட்டேன். உண்மையிலுமே வலிக்குது. அந்த அம்மா மேல ஒரு கோவம்லாம் எனக்கு இல்ல, அதனால அடிச்சுக்கல. 7 வயசாயிடுச்சு எனக்கு. இப்படி ஒரு கேட்டகரி, இப்படி ஒரு மக்கள் இருக்கிறாங்கிறதே தெரியாமே நான் வாழ்ந்திருக்க மாட்டேன். அதை நினைச்சு என் மேல எனக்கே கோவம். ஆனா இப்படிப்பட்ட கேட்டகரி எல்லாம் இருக்கிறாங்கன்னு நமக்கு காட்டினதுக்காகவாது தமிழக வெற்றி கழகத்துக்கும் தலைவருக்கும் நம்ம உண்மையிலுமே நன்றி சொல்லிதான் ஆகும். ஏன்னா எத்தனையோ மக்களை நம்ம பார்த்திருக்கிறோம். திமுக காரன் எப்படி இருப்பான்னு தெரியும், அதிமுக காரன் எப்படி இருப்பான்னு தெரியும், பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருப்பான்னு தெரியும், கூட வேலை செய்யறவங்க எப்படி இருப்பான்னு தெரியும், நம்முடைய அம்மா, நம்முடைய அக்கா, நம்ம சித்தி, எத்தனையோ பேர்கிட்ட நம்ம பேசி இருக்கிறோம். அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு நம்மளால ஓரளவுக்கு கணிச்சு வச்சிருப்போம். ஆனா இப்படி ஒரு கேட்டகரி நான் பார்த்ததே இல்லை. நான் கூட என்னுடைய சித்தி, அம்மா, அக்கா, பல பெண்கள் இடத்துல அவங்க எல்லாம் நாடகம் மட்டும் தான் பார்ப்பாங்க. நடுவுல ஏதாவது 1-2 பீஸ் பார்ப்பாங்க. இல்லைன்னா காது வழியான செய்திகள் எல்லாம் கேட்பாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி தண்ணி காவேரியில வரல அப்படின்னு பேசும்போது டக்குன்னு அவங்க கர்நாடகாவை தான் திட்டுவாங்க. தமிழ்நாடு அரசை கூட அவங்க திட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அரசியல் புரிதல் அவங்க கிட்ட கிடையாது. மேட்டூர் டேம்ல தண்ணியை திமுக ஏன் சேர்த்து வைக்கலங்கிற ஒரு வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. அரசியல் அறிவு கூட தேவையில்ல, பகுத்தறிவு கூட தேவையில்ல, பொது அறிவு கூட தேவையில்ல. சாதாரண அறிவு இருந்தாலே போதும். மேட்டூர் டேம்ல தண்ணி எவ்வளவு சேர்த்து வைக்க முடியும், இத்தனை வருஷமா மேட்டூர் டேம்ல எப்படி தண்ணி திறந்து விடுறாங்க, காவேரிக்கு எப்படி தண்ணி வருதுங்கிற ஒரு சாதாரண ஒரு உரையாடல் மூலம் கூட இந்த அறிவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கே இல்லாம இருக்கிறாங்கும் போது ஒரு சாம்பிள் தான் நம்ம பேசுறது. இது மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இப்பதான் எல்லாம் வெளியே தெரிய வருது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேல மொபைல பாக்குறதுக்கு கொஞ்ச நேரம் பயமா இருந்துச்சு. சரி, கொஞ்ச நேரம் செல்லுவே தோண்ட வேண்டாம், பேசாம அமைதியா உட்காந்துருப்பேன்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருக்கிறேன். ஏன்னா இது என்னால ஜீர்ணிக்க முடியல. இப்படி ஒரு பதிலை யாருமே நான் சொல்லி கேட்டதே இல்லை. என்னுடைய மனசாட்சியே நான் இதுக்கு முன்னாடி பார்த்த சில வீடியோக்களை எனக்கு மைண்ட்ல ஓட்டி காட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் நான், அது என் மைண்ட்ல ஓடுது. ஒரு 20-25 வயசு இருக்கும். ஒரு பொண்ணு, படிச்ச பொண்ணு. ஏன்னா அது பேசும்போதே ஆங்கிலம் தமிழ் எல்லாம் கலந்துதான் பேசுது. அந்த பொண்ணு கிட்ட ஒரு நிருபர் மைக்க காமிச்சு கேள்வி கேட்கிறாரு. இத்தனை நாளா விஜய் அவர்கள் ஆட்சி செய்யறாருல, என்னென்ன நன்மைகள் தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு முதல் எடுத்த உடனே சொல்லுது, நீட்டு சுத்தமா இந்தியாவில ஒழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லு. 2வது, மது பழக்கம், போதை பழக்கமே நாட்டுல ஒழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுது. 3வது, பெண்களுக்கு இருக்கிற எல்லா குற்றங்களையும் ஒழிச்சிட்டாரு, பெண்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லுது. 4வது, லஞ்சம் ஊழல்ங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுது. யாரு? படிச்ச பொண்ணு சொல்லுது. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப இதெல்லாம் ஜென்சி தலைமுறை தானே, இவங்க எந்த உலகத்துல வாழ்றாங்க? பஸ்ல போகும்போது, ஸ்கூட்டில போகும்போது வேடிக்கை கூடவா பார்க்க மாட்டாங்க? பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம பார்க்கும்போது ஒரு இடையிலையாவது ஒரு செய்தி, நீட் தேர்வை பத்தி, மதுவை பத்தி, லஞ்சத்தை பத்தி ஒரு நியூஸ் கூட வராதா? எல்லாத்தையும் கூட நான் தாங்கிக்குவேன். நீட் தேர்வு இந்தியாவில் ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணுடைய உலகத்தை நான் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. காலேஜ் போவோம், அல்லைன்னா வேலைக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட வாட்ஸ்அப்ல அரட்டை அடிக்கும், இன்ஸ்டாகிராம பார்க்கும், பியூட்டி அந்த அழகு டிப்ஸை பார்க்கும், அதுக்கப்புறம் சினிமாவை பார்க்கும், பெற்றோர்கள்ட்ட பேசும். அந்த பெற்றோர்களாவது கொஞ்சமாவது அரசியல் சொல்லி தருவாங்களா, இல்ல அவங்க பொது அறிவு சொல்லி தருவாங்களா, இல்ல இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பொது அறிவு பத்தி பேசவே மாட்டாங்களா, அரசியல பேசவே மாட்டாங்களா? இவங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே அரசியல் அறிவு இல்லையா? எந்த தகவலுமே வராம ஒரு தனி காட்டுக்குள்ள, ஒரு கிணத்துக்குள்ள எப்படி ஒரு பெண்ணால இருக்க முடியும்? எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கட்சி ஆரம்பிச்ச இந்த 2 வருஷத்துல இப்படி பல பிரமிப்பூட்டும் செய்திகள்லாம் வருது. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி எல்லாம் இளைஞர்கள் இருக்காங்களா? அதுக்கு முன்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ பத்தி பேசிடலாம். இன்னொரு அம்மா ஒரு வீடியோ போட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு 30-35 வயசு இருக்கும். வீடியோ ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, அண்ணா, விஜய் அண்ணா, ஊரெல்லாம் அவங்கள கேவலமா பேசுறாங்களேண்ணா, நீங்க சங்கீதாவோட உங்க பிள்ளைங்களோட ஒன்னா இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வராதுண்ணா, எல்லாம் நாக்குல பல்ல போட்டு பேசுறாங்கண்ணா, நீங்களும் த்ரிஷாவும் நண்பர்களா தானே இருக்கீங்க, அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கண்ணா, நீங்க நண்பர்களா இருக்கிறீங்கன்றது எங்களுக்கு தெரியுதுண்ணா, அவங்களுக்கு தெரிய மாட்டேதுண்ணா, சங்கீதா அக்கா உங்களோட சேர்ந்துட்டா, பிள்ளைங்க எல்லாம் உங்களோட சேர்ந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்குண்ணா, ஐயோ உங்களுக்கு எவ்வளவுமா பேசுறாங்கண்ணா அழுதுகிட்டே இருக்கு. ஆனா ஒரு இடத்துல கூட அவங்க அண்ணன், அதாவது விஜய் அண்ணன் செஞ்சது தப்பு, அவர் இப்படி நடந்துக்க கூடாது, போற பக்கம்லாம் ஏன்னா நீ கூட்டிட்டு போற, சந்தேகம் வர்ற மாதிரி ஏன்னா நடந்துக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவரை குறை சொல்லி சொல்லுங்க. இந்த அம்மா
சங்கீதா அவர்கள், அதாவது விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் முதலாக கொடுத்த பேட்டியை பார்த்துச்சா பார்க்கலையான்னு தெரியல. அன்றாட செய்திகள்ல த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்கள் வீட்டுக்கு போறது, விஜய் அவர்கள் யாரும் இல்லாம தனியா தான் இருக்கிறது, போற இடமெல்லாம் அவர் கூட்டிட்டு போறது, நடுவுல இவங்க எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிறது, இப்படி பல விஷயங்கள் வருது. எல்லாத்தையும் பார்த்தும் கூட அந்த அம்மா என்ன சொல்றதுன்னா, நீங்க நண்பர்களா இருக்கிறது எனக்கு தெரியும், ஆனா உலகம் அப்படி பார்க்கலன்னு சொல்லி அழுவுது. அவங்க அண்ணனுக்காக அது வந்து அழுவுது. இந்த அம்மா வந்து இந்த அம்மாவுடைய புருஷனே கூட ஒரு வீட்டுக்குள்ள தனியா இருக்கும்போது வேற ஒரு பொண்ணு உள்ள கூட இருக்கிறத பார்த்தா கூட, இந்த அம்மா வந்து கதவு திறக்கும்போது ஒரு பெண் வெளியே வந்தா கூட, அவங்க வீட்டுக்காரர் உள்ள இருந்தா கூட நம்ம வந்து சந்தேகமே படாதுன்னு தான் நினைக்கிறேன். என்னம்மா யாரு பண்ணி, நான் வந்து அவர் உங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டுங்க, அப்படியே அம்மா போயிட்டு அம்மான்னு சொல்லிடும் போல. அந்த அளவுக்கு இப்ப நான் வந்து தனிப்பட்ட விஜய் அவர்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசவே கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அது அநாகரிகம் நினைக்கிறேன். ஆனா ஒரு பெண் தான் வந்து ஒரு சார்பாவே பாக்குது. அவர் பேசுறதே அவர் நல்லவர்னு முடிவு பண்ணிருச்சுன்னா, அவர் ஹீரோன்னு முடிவு பண்ணிருச்சுன்னா, அவர் மேல வந்து யாரு என்ன சொன்னாலும் நம்பாத ஒரு சிந்தனை வந்து குருடு அங்க இருக்கு. தெளிவான மனிதர்கள்ங்கிறவங்க ஆராய்ச்சி பார்ப்பாங்க. இப்படி ஒரு வீடியோ வருது, இப்படி சங்கீதா அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. அவர் முதலமைச்சர் ஆகி செலக்ட் ஆன உடனே வண்டி எடுத்துக்கிட்டு திரிசா உள்ள போறாங்க. கல்யாணத்துக்கு 2 பேரும் வந்து பட்டு வேட்டை பட்டு சட்டியில வர்றாங்க. சுதந்திர தினத்துக்கு முன்னாடி வந்து விஜய் அவருடைய அப்பா அம்மா பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. நிறைய பேர் இப்படி பேசுறாங்க. இது எல்லாம் பார்த்தும் கூட ஒண்ணு நீங்க கண்டுக்காம நம்ம போயிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா வந்து அவங்க அண்ணன் விஜய்க்கு ஏதாவது புத்திமதி, அதாவது நீங்க அதுக்கு நீங்க தப்பா இருக்கீங்களா எனக்கு தெரியாது, ஆனா வந்து தப்பா ஆற மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க, இது தப்பு, பாக்குறவங்களுக்கு தப்பா தெரியும், அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல. விஜய் சங்கீதாக்கா நீங்க வரணும், சங்கீதாக்கா நீங்க வரணும், பிள்ளைங்களோட வந்து இங்க இருந்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லையே. இந்த கட்டவாத்தி எல்லாம் திட்டுது, இவங்க எல்லாம் நாக்குல பல்லு போட்டு பேசுறாங்களேன்னு பேசுது. இதெல்லாமே வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு மாற்றுத்திறனாளிகளாக இவங்க இருக்கிறாங்கிறது அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் வந்து மாற்றுத்திறனாளிகளே தவறாலாம் சொல்லல, அவங்களை வந்து நான் மிகப்பெரிய அளவுக்கு மதிக்கிறேன். அவர்கள் சாதாரணமா இருக்கிறவர்களை விட திறமைசாலிகளாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் உழைக்கிறவர்களாகவும் யோசிக்கிறவர்களாகவும் பார்க்கிறவர்களாகவும் போராடுறவர்களாகவும் இருக்கிறாங்க. அவங்களை வந்து உண்மையிலேயே அவங்களாம் வந்து சிறப்பானவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களோட குறை வந்து அவங்களுக்கு தெரியும், நம்ம இதெல்லாம் போராடி ஜெயிக்கணும்னு தெரியும். இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எல்லாம் வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டே உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாரு, அப்படிலாம் இருக்காங்க இல்லையா. ஆனா அவங்க பிரச்சனை கிடையாது, அவங்களால மத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க அவங்களோட வாழ்க்கையை பாத்துக்கிறாங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாத இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, இது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அவரோட சிந்தனையில வந்து ஒரு ஊனம் இருக்கு அப்படிங்கிறது வெளியிலேயே தெரியல. இவ்வளவு நாளா இவர் மேல இப்ப பரிதாபப்படுறதா கோவப்படுறதா? இயல்பா ஒரு குறைபாடு உள்ளவர்களை வந்து நம்ம வந்து பரிதாபம் தான் பண்ணுவோம். பேருந்துலயோ இல்ல ரயில்லையோ வந்து யாராவது வந்தாங்கன்னா உடனே நம்ம உட்கார்ந்து இடம் கொடுப்போம், அவங்களுக்கு தண்ணி பிடிச்சி கொடுப்போம். நான் வந்து கால் அடிபட்டு 1 வருஷமா அப்படி இருந்தேன், 1 காலோட நடந்துட்டு இருந்தேன். அப்ப நிறைய பேர் என் மேல் காட்டிய பரிவு வந்து நான் பார்த்துருக்கேன். அப்பதான் அது புரிஞ்சிச்சு, ஏன் அந்த பரிதாபம் எங்க இருந்து வருது அப்படின்ட்டு. ஆனா இவங்களை பார்த்து அது பரிதாபப்படுறதா கோவப்படுறதா அப்படின்னு கேட்டா எனக்கு பரிதாபம் வரமாட்டேங்குது, கோபம் தான் வருது. காரணம், அவர்களுக்கு இருக்கிற அந்த குறை அவங்களுக்கு மட்டும் பாதிச்சா பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு மட்டும் இருக்கிற குறை தமிழ்நாட்டை பாதிக்குது, ஏன் என்னையும் பாதிக்குது. காரணம், இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு உரிமை இருக்கு, அதுதான் இங்க பிரச்சனையே. நீட் தேர்வு மாதிரி ஓட்டு போடுறதுக்கெல்லாம் ஒரு தேர்வு வச்சு அடிப்படை அரசியல் அறிவு புரிதல் இருக்கிறவங்க மட்டும் தான் ஓட்டு போடணும், அறிவிலே குறைபாடு இருக்கிற இவர்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு இருந்தா நம்ம கவலைப்பட போறது இல்லை. ஆனா இவங்களுக்கு எல்லாம் ஓட்டுரிமை இருக்கு. இப்ப இது என்ன பண்ணுது, தமிழ்நாட்டை வந்து கெடுக்குது, நம்மளுடைய வாழ்க்கையும் பாதிக்குது. இப்ப அதுதான் இந்த பிரச்சனை. அதனாலதான் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமா இருக்கு. அனுபவம் இல்லாத பொய்யே சொல்லுகிற, பொய்யை நம்ப வைக்கிற மக்களை வந்து வீடியோ போட்டு ரீல்ஸ் போட்டு ஏமாத்தி பிரெயின் வாஷ் பண்ற இந்த கூட்டத்துக்கிட்ட தமிழ்நாடு மாட்டிக்கிச்சு. இது என்ன பண்ண ஆக போதோ ஏதாவது போதோன்னு பயந்துகிட்டு இருக்கிற வந்து என்னைய போன்ற ஆட்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது கூடுதல் பயமா வருது. இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி வந்து கடைசி வரைக்கும் இந்த கட்சி தான் ஆட்சியில் இருக்குமா, தமிழ்நாடு வந்து அவ்வளவுதானா, அறிவு சார்ந்த தமிழ்நாடு, வட மாநிலம் மாதிரி தமிழ்நாடு கிடையாது, சரியான தேர்ந்தெடுக்கிற திறமையுள்ளவர்கள் சொன்னதெல்லாம் பொய்யா போச்சா, திரை ஊடகம் இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து புத்திய மழுங்கடிச்சிருச்சா, உண்மையா அது நடந்துருச்சா, சினிமாவுக்கு அவ்வளவு பவர் இருக்கா, பல கேள்விகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அது ரொம்ப வந்து ஆபத்தான ஒரு சூழலுக்கு தமிழ்நாட்டையே கொண்டு போயிடும். ஏன்னா உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்கு, பிரச்சனை அங்கதான் நடக்குது. அப்ப நம்ம ஒரு சிறந்த ஒரு தத்துவத்தையோ கொள்கையோ அல்லது இயற்கை சார்ந்த ஒரு நீர் மேலாண்மை சார்ந்த ஊழல் ஒழிப்பு சார்ந்த எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தா இதெல்லாம் எங்க அவங்க மண்டல ஏற போகுது. அவங்க இன்னும் 1வது 2வதே தாண்டல. அவங்க கிட்ட போய் மிகப்பெரிய கொள்கைகளை வச்சு எப்படி அவங்க உள்ள போய் சேரும்,
சரி ஓட்டு போடுற ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளையும் இந்த தமிழ்நாட்டையும் குறைஞ்சபட்சம் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் கட்சிகளாவது காப்பாத்துவாங்க, ஒண்ணு சேர்ந்து இந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துவாங்கன்னு பார்த்தா இந்த கண்ணுக்கு தெரியாத குறைபாடுங்கிறது சில கட்சிகளுக்கும் இடையில வந்திருக்கு. ஆரம்பத்துல இல்ல, இப்ப இடையில வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? இந்த பதவி ஆசைனாலையும் கட்சியை காப்பாத்தனுக்காக வந்துருச்சு. நல்லா பாருங்களேன், ஒரு மேடையில ஒரு கட்சி தலைவரால தன்னுடைய தொண்டர்களையே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரை ஆபத்துக்குள்ளாக்குறாங்க. அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அவர் கட்சியில எம்எல்ஏவா ஜெயிச்சவர் நான் மந்திரியா தான் ஆவேன், அந்த கட்சிக்கு நான் முட்டுதான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா கட்சி தலைவர் ஏத்துக்கக்கூடிய சூழல் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அந்த கட்சி தலைவர் அப்படிலாம் இல்ல. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, பொதுவாவே கட்சிகள் அப்படி ஆயிடுச்சு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா விபத்துல காயமாயி அவங்க பர்மனண்டாவே அப்படி ஆயிரம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. கார் மேல ஏறுறான், மேல ஸ்பீக்கர் மேல ஏறுறான், மைக்கு மேல ஏறுறான், கண்ட்ரோலே பண்ண முடியல. நேரடியா சொன்னாலே கேட்டுக்க மாட்டான். பேஸ்புக்ல வீடியோ போட்டாதான் அவங்க கிட்ட பேசவே முடியுது. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு குறைபாடோடு கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் போயிட்டாங்களான்னு தோணுது. ஆனா இதுக்கு முன்னாடி அப்படி இல்ல. அவங்க அவங்களுக்கு ஒரு கொள்கை இருந்தது, அவங்க ஒரு தலைவர்களாக பரிணமிச்சிருந்தாங்க. இந்த தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு அப்புறமேலே அப்படியே எல்லாமே தலைகீழாகி நல்ல கட்சிகள் கூட கண்ணுக்கு தெரியாத இந்த குறைபாடு உள்ள கட்சி தலைவர்களாக மாறிட்டாங்க. இந்த பதவிக்காக இந்த ஆதரவு கொடுக்கிற அல்லது ஏதோ கட்சியை காப்பாத்துறதுக்காக ஆதரவு கொடுக்கிற கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தை விட மோசமா போறதுங்கிறது பார்க்கும்போது இவங்களால நம்ம காப்பாத்த போறாங்க, இவங்களா இந்த தமிழ்நாட்டை இந்த கூட்டத்திட்ட இருந்து காப்பாத்த போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பயமும் அவநம்பிக்கையும் வருது. ஏன்னா நம்ம அவங்களாம் அவ்வளவு பெரிய தலைவரா பார்த்தோம். அவரை தன்னுடைய தொண்டர்கிட்ட இருந்து அவரை காப்பாத்திக்க முடியல, அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவர் சொல்றதை யாருமே கேட்க மாட்டான், அவர் சொல்றத நிர்வாகிகளையும் கேட்க மாட்டான். கட்சி நிலைப்பாடுக்கு எதிராக பேட்டி கொடுக்குறான். இப்ப இவங்க எல்லாம் எப்படி நம்ம எப்படி காப்பாத்துவாங்க? ஒரு பக்கம் வெளியில தெரியாத குறைபாடுள்ள திருத்தவே முடியாத ஜனங்கள் அவங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த தமிழ்நாட்டை ஆபத்துக்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த அரசியல் தலைவர்கள் கட்சியை காப்பாத்துறதுக்கும் ஆட்சியை காப்பாத்துறதுக்கும் பதவிக்காகவும் கண்ணுல தெரியாத குறைபாடு உள்ளவர்களாக மாறி நம்மையும் நமக்கு ஒரு ஹோப்பே இல்லாம நம்பிக்கையே இல்லாத தன்மையை உருவாக்குறாங்க. அந்த ஒரு சாக்கடைக்குள்ள சகதிக்குள்ள போய் விழுந்துட்டாங்க. இந்த தமிழ்நாடு என்ன கதி ஆகுமோனே தெரியல. இயற்கை காலம் எப்படி நம்ம இந்த சூழலுக்குள்ள கொண்டு போய் சிக்கி விட்டுச்சோ அதே போல திமுகவாலையோ அதிமுகவாலையோ நாம் தமிழர் கட்சியாலேயோ வேற எந்த கட்சியாலேயோ இந்த சூழலிலிருந்து நம்மளை விடுவிக்காத வரைக்கும் இந்த மாநிலத்துக்கு விடிவு காலம் இல்ல. சமீபத்தில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், மின்சார பிரச்சனைகள், போதை மருந்து பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அனுபவம் இல்லாமையால் தடுமாறுகிறது. அதை அவங்க திருத்திக்கவும் தயாராக இல்லை. ஒரு 50-60 வருடமாக நல்லதோ கெட்டதோ குதிரை வேகத்துல போக முடியலாம் கூட நத்த வேகத்திலேயாவது இந்த தமிழ்நாடு கொஞ்சம் மேல முன்னாடி வந்திருக்குது. அது மற்ற மாநிலங்களை விட ஓரளவுக்கு வட மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது பதவி மட்டுமே இருக்கணும், நானே இதுல இருக்கணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் ரீல்ஸ் போடுவேன், எப்படி வேணாலும் மக்களை ஏமாத்துவேன் என்கிற இந்த ஒரு மனநிலையில் உள்ள கட்சியிடம் ஆட்சி போனால், ஆட்சி கொடுப்பதற்கு இப்படிப்பட்ட குறைபாடுள்ள மனிதர்களும் அரசியல்வாதிகளும் துணை போனால் ரொம்ப கீழே மறுபடியும் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி சூழல் ஆயிரும். உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தா திருத்திக்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.